சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஓவியர் கலையானந்த். மார்ச் 10ஆம் தேதி இன்று செவ்வாய்க்கிழமை பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். இன்று விலை நிலவரம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இந்த வீடியோ பதிவு நீங்கள் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நீங்களே நேரில் போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஒரு மாடு ஒரு கண்ணு. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா. இது கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? 15 நாள் ஆகுது. 15 நாள் ஆகுது கண்ணு போட்டு. இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? ஃபர்ஸ்ட் ஈத்து. தலைச்சங்கண்ணு. சேங்கண்ணா போட்ட கண்ணண்ணா? சாங்கண்ணு. சேங்கண்ணு. ஆமாம். தலைச்சங்கண்ணுங்க. 15 நாள் ஆகுது கண்ணு போட்டு. காம்பெல்லாம் நல்லாவே தான் இருக்குது. அண்ணா 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குண்ணா? 2 வேளை ஒரு 10 லிட்டர். 10 லிட்டர் கொடுக்குது. 10 லிட்டர் பால் கொடுக்குது. எவ்வளோ விலை மதிப்பு சொல்கிறீங்கண்ணா? நாங்கள் 65 ரூபா சொல்கிறோம். 65,000 சொல்கிறீங்க. பல்லுண்ணா அதுக்கு? பல்லு ஒன்றும் போடல. பல்லே போடல. இல்லை, வளர்ப்பெல்லாம் இருக்குது. இன்னும் வளர்ப்பு ஒன்றும் இருக்குது. ஓகே. ரேட்டுண்ணா 65 சொல்கிறீங்க. 60 வந்தால் கொடுத்தோம். 60 வந்தால் ஃபைனல் பண்ணுறீங்க. 60 வந்தால் கொடுக்குறாரா? எந்த ஊர் மாடுண்ணா இது? இது இங்கே ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை. ஓகே. உங்கள் பேருண்ணா? என் பேர் ரமேஷ். வியாபாரி விவசாயிங்களாண்ணா நீங்கள்? வியாபாரி. வியாபாரி. ஓகே. இந்த மாடெல்லாம் வச்சுருக்கீங்களாண்ணா? வீட்டில் இருக்குது. இந்த மாடு இருக்குது. ஓகே. இப்போ நாங்கள் வீட்டுக்கு ஒரு வளர்ப்புக்கு மாடு வேணும்னா உங்கள்கிட்ட வாங்கலாம். உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. 63 80 13 8816 8816. ஓகே. 10 லிட்டர் கேரண்டி அண்ணா? ஒரு 8 கேரண்டி. 8 லிட்டர் 5 நாள் 9 லிட்டர் கேரண்டி. அப்படியா? இது பொட்டை கண்ணா இருந்தால் ரேட் கூடுதலாக வந்திருக்கும். இல்லை, எந்த கண்ணா இருந்தாலும் இது நம்மளும் நியாயமான ரேட்டு தான் கொடுக்குறோம். கரையாக இருந்தால் இன்னும் ரேட் அதிகமாக இருக்கும். சரி, நம்ம எல்லாரும் விவசாயி தானே, அதனால் அனுசரிச்ச ரேட்டு கொடுக்கும். நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேருண்ணா? சசிகுமார். சசிகுமார். எந்த ஊர்லேருந்து வரீங்க? பூட்டுத்தாக்கு. பூட்டுத்தாக்கு. இப்போ ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா. இது எங்கள் வீட்டில் வளர்த்த மாடாது? வீட்டில். ஓ, இப்போ சனியாக இருக்கு. ஆமாம் ஆமாம். சனி. எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுதுண்ணா? 4வது ஈத்து கண்ணு போட போகுது. நான் இதுக்கு முன்னாடி எவ்வளோ பால் கொடுத்ததுண்ணா ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 12 லிட்டர் கொடுத்தது. ஓகே. எவ்வளோ விலை சொல்கிறீங்க தெரிஞ்சுக்கலாமா? 60,000 ரூபாய். 60,000 சொல்கிறீங்க. 60,000 சொல்கிறாரு. லாஸ்ட்டாக ஃபைனல்ண்ணா எவ்வளோ வந்தால் தருவீங்க? 60 உடச்சி சொல்லுங்களேன். அதில் ஒரு 50,000 ஃபைனல் பண்ணுறாரு. நீங்கள் வியாபார விவசாயிங்களாண்ணா? விவசாயி. ஓகே, நன்றிண்ணா. சூப்பராக இருக்குது மாடு. இப்போ தான் கண்ணு போட்டுக்கு 2 நாள் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பேர் எந்த ஊருங்கண்ணா? பேர் சிவலிங்கம் சார். அடுக்கம்பாறை. நான் ஒரு மாடு கொண்டு வந்திருக்கீங்க சார். 2வது கண்ணு போட்டிருக்குங்க. சூப்பராக இருக்குது அமைப்பு எல்லாம் பார்க்குறதுக்கு. நான் கண்ணு போட்டு எத்தனை நாள் ஆகுது? 1 வாரம் ஆகுது சார். 1 வாரம் ஆகுது கண்ணு போட்டு. நான் சேங்கண்ணா போட்ட கண்ணா? சேங்கன் சார். சேங்கண்ணு. நான் ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் பால் கொடுக்குறேன்? 2 வேளை சேர்த்து? 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் கொடுக்குது சார். 15 லிட்டர் கொடுக்குன்னு சொல்கிறாரு. நான் விலை மதிப்பு எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? விலை மதிப்பு 70,000 சொல்கிறேன் சார். 70,000 சொல்கிறீங்க? ஆமாம் சார். 70,000 சொல்கிறாரு. நான் 70 உடச்சி சொல்லுங்கண்ணா சார். லாஸ்ட்டாக எவ்வளோ சொல்கிறீங்க ஃபைனலாக? 65 கொடு சார். 65. 5 ரூபா கம்மி பண்ணுறாரு. 70,000 சொல்கிறாங்க. அப்புறம் 65 5 ரூபா கம்மி பண்ணி சொல்கிறாங்க. 2வது கண்ணு சேங்கண்ணு. ஒரு நாளைக்கு 2 வேளை சேர்த்து 15 லிட்டர் பால் கொடுக்குன்னு சொல்கிறாங்க. 65 ஃபைனல் பண்ணுறீங்க. நீங்கள் வியாபார விவசாயிங்களாண்ணா? சார். வியாபார விவசாயிங்களா நீங்கள்? விவசாயிங்க சார். வீட்டில் இங்கே விட்டு வந்துடும். ஸோ எல்லாருமே வந்து பேட்டி கொடுக்க மாட்டாங்க. சில பேர்
வியாபாரத்தில் பிஸியாக இருப்பாங்க. அப்படியே உள்ளே போயிட்டு பார்க்கலாம். முழுசாக பாருங்கள், நீங்களே போய் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இன்றைக்கி ஃபுல்லாக சந்தையை சுற்றி பார்த்துடலாம். எல்லாருமே பேட்டியெல்லாம் தர மாட்டாங்க. சில பேர் வந்து நம்ம கேட்கும்போது ஒரு மாதிரி பேசிடுவாங்க, அதெல்லாம் இல்லை போப்பான்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பொறுமையாக நல்லா சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அட யாரா கேமரா எடுத்துகிட்டு வந்துடுறான், ஃபோனை தூக்கின்னு வந்துடுறான்ற மாதிரியும் சொல்லுவாங்க. மனிதர்கள் பல விதம். வணக்கம். வணக்கம் பிரதர். உங்கள் பேர் எந்த ஊருங்க? சீனிவாசன், திருமணி. திருமணி. ஓகே. இப்போ ஒரு கன்று வாங்கியிருக்கீங்க, வீட்டு வளர்ப்புக்கு வாங்கினீங்களா? ஆமாங்க. இன்னும் மாடலாக வச்சுருக்கீங்க வீட்டில்? ஓகே. இது எவ்வளோ விலை கொடுத்து வாங்கினீங்க? 17,000. 17,500. 17,500 கொடுத்து வாங்கியிருக்காரு. எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க? ஃபர்ஸ்ட்டு வந்து 20 சொன்னாங்க. 20,000 சொல்லி 17,500க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னும் எத்தனை மாடு வச்சுருக்கீங்க வீட்டில்? வீட்டில் இன்னும் 4-5 வச்சுட்டு இருந்தோம். எல்லாம் இப்போ சென மாடு விற்றுட்டோம். இப்போ ஒரே ஒரு பால் குடிக்கிற கண்ணுக்குட்டி ஒன்று இருக்கு, அதுக்கு துணையாக இருக்கட்டுன்னு இது வாங்கியிருக்கு. ஓ, ஓகே ஓகே. இன்னும் ஒரு வருஷம் வளர்க்கணும் அது சனி ஆகிறதுக்கு? ஆகும். இன்னும் ஒரு வருஷம் ஆகுமா நான் வளர்க்குறதுக்கு? ஓகேம்மா, நன்றி. தேங்க்யூ. வணக்கம் வணக்கம். நான் உங்கள் பேர் எந்த ஊருங்கண்ணா? நாங்கள் மூளைக்கிட்ட. என் பேர் சுரேஷ். ஃபஸ்ட்டு கண்ணு 4 பல்லு 70,000 சொல்கிறோம். முன்ன பின்ன கம்மி ஜாஸ்தியாக வந்தால் கொடுத்துருவோம். நீங்கள் வியாபாரம் விவசாயம்னா? விவசாயி தான். விவசாயி தான். இது இன்னும் மாடலாக வச்சுருக்கீங்களா வீட்டில்? இருக்குது. ஓகே. நிறைய மாடு இருக்குது. இதை சொல்லுங்கண்ணா, இது ஒரு ரேட் இன்னொரு உடச்சி சொல்லுங்கண்ணா ரேட்டு. இன்னொரு ரேட்டு வந்தாலும் என்னென்னா 60 ரூபாய்க்கு முடிச்சிடுவோம். 60 ரூபாய்க்கு வந்து ஃபைனல் பண்ணலாம். தலைச்ச கன்று இன்னும் எத்தனை நாளில் கன்று போட்டணும்? இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் 15-20 நாளில் கன்று போட்டோம். டைமெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. நான் ஒரு நாளைக்கு 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்கும் தோராயமா? தோராயமாக ஒரு 15 லிட்டர் 20 லிட்டர். 15. தீனி வைக்கிற மாதிரி. தீனி வைக்கிற மாதிரி. ஓகே ஓகே. முடிஞ்சிச்சுங்களா? ரெண்டும் தலைச்சுங்கண்ணா அது? ரெண்டும் இது ஃபுல்லாக ஆந்திரா மாடு, மண்டி மாடு. ஆந்திராவிலேருந்து கொண்டு வராங்க பாருங்க. ஆந்திரா, கேரளா தான் அதிகமாக ஏற்றுமதி செய்கிறாங்க. ஆந்திராவிலேருந்து நிறைய வருது, கேரளாவுக்கு நிறைய ஏற்றுறாங்க இந்த மாதிரி மாடெல்லாம். தொடருமாம்மா சிந்து கிளாஸா என்ன இது ஓட்டினாதா ஃபைனலாக 92,000க்கு சேல் பண்ணிட்டாங்க. வணக்கம்மா. 92,000க்கு சேல் பண்ணிட்டாங்க. இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு. அப்படியா? நீங்கள் வாங்கியிருக்கீங்களா?
அப்படியா? எவ்வளோ விற்றீங்க? அந்த மாதிரி வெயில் ஒண்ணுமே இல்லை. இது சித்திரை மாசம். இந்த மாடு தாங்கடா நான் படுற பாத்துக்கியா இந்த மாடு தாங்கடா எல்லா மாடு வாங்கி போனாங்க போட்டு காசு கொடுங்க. இங்கிருந்து காஞ்சி வந்து நம்ம வேலு விட்டாண்டு வேலை ஒரு புதுக்கு எவ்வளோ கொடுத்துருப்பா. ஒரு மாடு 100 ரூபா. இப்படி வரும் எல்லா காரணம்னா காரணம் அது போய் நான் தூக்கு பார்க்கறேன் காத்துக்காங்க அவங்க நான் சொல்லி பார்க்கிறேன் எல்லா விஷயம் தான் இருக்காது சொல்ல மாட்டேனா வாயா 15 லிட்டர் நான் 8-5 கணமானது நீ போறதுக்கு நானும் 8 சமாதானமானா எவ்வளவு தரும் சாப்பாடு போடுறோம் 8-5 கணம் நம்ம வீட்டு பக்கத்துல இந்த மாடே மாதிரி வீட்டான இந்த மாடு நம்ம கிராமத்து மாடு 14-15 தான் கரெக்ட் மாமா மாடு கிராமத்து மாடு 14-13-15 கிராமத்து மாடு சஞ்செல்லாம் வாங்கி வீட்டுக்கு இல்லை நல்லா அமைதியான மாடு. ஏன்னா கோயவளத்தில் பார்த்தா இது 2 வேலையும் 5 லிட்டர் 20 லிட்டர் தீனி போட்டு கீழே காரக்கணும் மதிப்பு குத்துக்குனேரா குத்துனேரு அவர் பிடிக்காங்க குத்துட்டு நான் ஒரு 2000 அப்படி போய் வாங்கி நான் அப்படி ஃபுல்லான்னு கேட்டா 50,000 கொடுறா முதல்ல. சொல்றேன் வாங்கல பொண்ணு அது வேற ஆளுங்க நான் இஷ்டப்பட்ட கூலி கொடுத்தேன். இல்ல இல்ல இஷ்டப்பட்ட கூலி கொடுத்தேன். நான் வாங்கல வானா வானா உங்களுக்கு சொல்லிட்டாரு ஒரு பெருமாள் இஷ்டப்பட்ட நம்ம கேளுங்க நீங்க நான் இது பண்ணல கொடுமா இல்ல நான் இஷ்டப்பட்ட தரு இல்ல நான் அம்மா பொண்ணுமா அது வேற ஆளு அந்த மாதிரி அதுதான் கூட்ட இவரு வச்சா நான் எதுவும் பேசல இல்ல நான் வாங்கல நான் தருக்கு வந்தேன்னு வச்சுக்க 2000 சேர்த்து வச்சுட்டு போயினே இருப்பேன் நானு. நீ எதுவா இருந்தாலும் சொல்லு எங்க தக்காலும் வேகம் மாறு நீ அப்ப சொல்லு எல்லாமே அதுல என்ன குறை காட்டினா அந்த கொண்ட மேல இல்லன்னு வச்சுக்க குறையில நான் எதுவுமே சொல்ல வாங்கல மாடு மாட்டேன். அவங்க கூட கதை குடிச்சாட்டு இல்ல நான் வாங்கல நான் அதிகம் கேட்கல. வம்சத்துலதான் மாடு வந்து ஃபர்ஸ்ட் மாடு நான் என்ன சொல்றேன் நான் சொல்றதுக்கெல்லாம் கூட நீ மொத்தம் இல்ல 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 எடுத்து போருமா நான் உனக்கு இல்ல வேணா எடுத்து வேணா நான் கண்ணம்மா ஏன்னா நல்லா வந்து என் டவுன் போட்டெல்லாம் நான் காமிச்சு ஏஜென்ட் சரிப்பா சரி நீங்க எதுவுமே வைக்காது பாப்பா 20 நாள் பொத்து வந்து பாருங்க என்கிட்ட எப்படி இருக்குது கவனிக்குமா அது எல்லா காமிச்சும் பைசா போய்க்கலாம் நீங்க போய்க்கு எதுவும் காமிக்காத ஏன்னா 10 வாரம் நாளைக்கு காமிச்சு மாடு இல்லாம இறக்க மாட்டாங்க புடிப்பா கவர் ஓடி போகுது புடியுது 51,000 வாங்கியிருக்காங்க. ஆனால் இது எத்தனாவது ஈத்து கண்ணுண்ணா? இது 3ஆவதா இருக்கும். 3ஆவது ஈத்து கண்ணு. ஆமாங்க.
ஓகே, இது வந்து வீட்டு பயன்பாட்டுக்கு வாங்குறாங்க. ஆமாம். எந்த ஊருங்க? ஆரணி போகுது. ஆரணி பக்கம் இரும்பேடு. இரும்பேடு. நீங்கள் வியாபார விவசாயிங்களா? நான் எங்கள் பொண்ணுக்காக வாங்க, நான் வியாபாரி தான். பொண்ணுக்காக வாங்க. ஓகே ஓகே ஓகே. 51 ஃபைனல் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் சார். 2 வேளை சேர்த்து எவ்வளோ பால் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்கண்ணா? 12 வரும் சார். 12 லிட்டர் வரும் கண்டிப்பாக சேர்த்து. ஓகே ஓகே. ஸோ 51க்கு ஃபைனல் பண்ணிட்டாங்க. வீட்டு பயன்பாட்டுக்கு தான் வாங்குறாங்க. அவங்க பொண்ணுக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள்ண்ணா. இப்போ நீ வந்தனால இந்த 1000 கம்மியாக கொடுத்து ஓட்டிக்கிட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும். மாடு வந்து நீ 4000 பார்க்காத சொத்தலாம் ஆகி போச்சுல. மாடு நீ கேட்கணும். ஒரு ரூபா சொன்னேன். ஆமா உனக்கு கம்மி சொன்னேன். ஒரு வார்த்தை என்ன சொன்ன? கம்மி கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். சரி சும்மா குத்தம் சொல்ல மாட்டேன். சரி நீ கேட்டு 10 மணி நீ எழுதி வச்சு மாதிரி கேட்குறேன். 10 மணி என்ன 92,000க்கு ஃபைனல் பண்ணி சேல் பண்ணிட்டாங்க. ஐயா தான், அவர் தான் சேல் பண்ணியிருக்காரு. எந்த ஊர்லேருந்து வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க இது? மூசூர். 92க்கு சேல் பண்ணிட்டீங்க. ஓகே. 2 பல்லு மாடு. ஸோ ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஃபைனல் பண்ணிட்டாங்க. எவ்வளோ வாங்கி தெரிஞ்சுக்கலாமாண்ணா? சொல்லுங்கண்ணா, எவ்வளோக்கு வாங்கினீங்க? 36,000. 36,000 கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. எவ்வளோ சொன்னாங்க ஃபர்ஸ்ட் அவங்க? ஃபர்ஸ்ட் 43,000 சொன்னாங்க. 43,000 சொல்லி ஆமாம் 36,000க்கு வாங்கியிருக்கீங்க. ஆமாங்க. 36,000க்கு வாங்கியிருக்காங்க. 43,000 சொல்லி. ஓகே, நன்றிண்ணா. பூரா ஒரு கடையறி வாங்கிட்டு போகிறாங்க. ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் தான் வாங்கியிருக்கீங்களா? ஆமாங்க. இல்லை, நாங்கள் விற்றுட்டோங்க. நீங்கள் விற்றுட்டீங்க? ஆமாம். இவர் வாங்கியிருக்கீங்க? இல்லை இல்லை, நான் வாங்கினேன். நான் வேற ஆள்கிட்ட வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வர்றீங்க? ஆமாம். நமக்கு எல்லா மாடும் போயிட்டு எவ்வளோ வேலை கேட்டு எடுத்து அப்லோட் பண்ணணும்னு ஆசை தான். மாட்டுக்காரங்க ஒத்துழைக்கணும்ல, வியாபாரிங்கெல்லாம். கடேரி மாடெல்லாம் சேல் பண்ணிட்டு இருந்தாங்களே, இந்த பக்கம் உள்ளே வந்தோம்னா இதெல்லாம் ஏறு மாடு இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக இந்த வண்டி மாடு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி கொஞ்சம் குறைவாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நிற்கும் லைனு. போய்ட்டு பார்க்கலாம் ஏறு மாடு வண்டி மாடெல்லாம் வரவு எப்படி இருக்குது, விலை நிலவரம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணி காட்டுறேன். நீங்கள் விலை கேளுங்க அப்படின்னா கொஞ்சம் சிரமம்தான். நல்லா லென்த்தாக மாடு நல்லாவே இருக்கு. எந்த ஆள் போனால் 5000 கம்மியாக சொல்லணும். அவ்வளோ இருக்கும் வரலையா? எல்லாமே
இப்போதான் மலிச்சு வருது. வீரசாமி எப்படி வச்சிருக்கு கேளுங்கண்ணா. சொல்லு கணக்கு சொல்லு. அப்படி இன்னும் கம்மியாக கூட கேளுங்க. நான் மாடு ஒன்று நியாயமாக கட்டு ஓடிச்சு போனேண்ணா. நான் தொழிலுக்காரன், நானும் முதல் போட்டு வாங்கிக்கிறேன் மாடு. ஜதந்த கணக்கு வேறு அதுக்கு அது கொஞ்சம் சின்னது பைசாக இருந்தால் பிரிச்சேன் அது. அதனால தான் நமக்கு தெரிஞ்சு அதனால தான் பிரித்து போட்டேன். இந்த ஜதமாக கூட ஓடிக்கிறோட ஓட்டிக்கோ. இது இடத்துல அது வளர்த்துல ஓகேண்ணா. கொஞ்சம் தாராளமாக புஷிமாண்ணா தாராளமாக புஷிமாண்ணா. நியாயமாக கேளுண்ணா. நியாயமாக கேளுண்ணா. நானும் தொழிலுக்காரன், நான் வாங்கியிருப்பேண்ணா. இது ஏறி அச்சு கை தானே தேர்ந்த மாடு. இது தொட்டி குடிக்கிறதுக்கா மேய்ச்சல் கழிச்சு மொத்தத்துக்கும் கேரண்ட் அந்த மாடு. மாட்டுக்காரு கேட்குறாரு கேட்டுன்னு வரையிரு. நம்ம எது ஒரு எது வாங்கிட்டா உங்க எதுல அதுக்கு மொசல் எதுனா ஒன்று இது பண்ணி போறேன். புதுசா அதுக்கு போறேன். எதுனா ஒன்று போட்டு அதுக்கு போறேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நியாயமா கேளுங்கண்ணா. காத்தால முதல் மாடு மாடுக்கு இது ஃபர்ஸ்ட் மாடு கேளுண்ணா. நியாயமா வேலை போட. ஒரு 5 நிமிஷம் இருந்து எங்க போடாது அப்பா அது சோம்பு எப்படி இது பாருண்ணா. அழகா பொம்மை அடங்குது பாருண்ணா. அந்த அழகு கொடுண்ணா பணத்தை. சொல்ல நியாயமா கேளுண்ணா. அதுக்கெல்லாம் ஆபத்துலண்ணா. 6 ரூபாய் கம்மியாக குச்சி பாருண்ணா. தொழிலுக்காரன் திட்டமாக சொல்கிறேன். தொழிலுக்காரன் திட்டமாக சொல்கிறேன் நான். அப்பா நீ பிடிச்சி போ சாமி, நான் வேணான்னு சொல்லல. இல்லைப்பா நான் வாங்கல மாடு வாங்கலப்பா சாமி. எங்கே இருக்குது அதுக்கு ஆகாதுண்ணா. இல்லை ஆகாது. உனக்கு மாடு கொடுக்கணும்னு சொல்கிறேன். தாமஸ் பிடிச்சுப்பா போப்பா. அங்கே தாங்கிறாரு இப்போ. நான் வேற ஆளுக்கு அர்ப்பணை சொல்லியிருப்பேன் வேலை. தொழிலுக்காரன்னு சொல்லிட்டீங்க, அதனால ஒரு கம்முன்னு ஆகிட்டேன். 2 ஒரு கதையாக போகலான்னு. 2 ஒரு கதையாக போகலான்னு சொல்லிட்டு நான். சொல்லுப்பா. தலை நெசுக்கெல்லாம் வராதுப்பா. சபாக்க ஜத வரும். ஜத இந்த தாமனசுனா இது ஜத இந்த தாமனசுனா மாடு. நான் சொன்ன வேலையே ஜத இந்த இதுக்கு ஜத இந்த சொன்ன வேலையே தலை நெசு வராதுண்ணா. அதை கேட்டு வேணா தலை நெசு வேணாம். இல்லை ஆஹா அது ஆகாது. தாமனசுனா பிடிச்சின்னு போ. சந்தோஷம் பிடிச்சின்னு போ. தலை நெசு வராது. தாமனசு அவனே விட்டுனா. ஐயோ ஒரு மாதம் தான் சொல்லுகிறேன் நான். இப்போ அது வால் கொடி பாரு எப்படி இருக்குது. தலை நெசுக்கெல்லாம் வராது. தாமனசு பிடிச்சின்னு போ. நான் பண்ண மாட்டேன். வியாபாரத்துக்கு காசு என்னைக்குமே கசக்க மாட்டேன். ஒரே மாதிரி தான் இருப்பேன். 50 பேர் மாடு கேட்டால் கூட ஒரு ஆள் தான் மாடு கொடுப்பேன் நான். ஜாதா அதுக்கு இதுப்பா கொஞ்சம் சின்னது பைசாக்குதுன்னு பிரிக்கிறேன்ப்பா. வேற ஒன்றும் இல்லை. ஏன் போய் சொல்லலாம். இதாக்குது பாரு. அது ஜாதை போட்டு மாற்றி போட்டுக்கிறேன் பாரு. ஜத மேலே போகணுமா? இதே போட்டுக்கிறியா? நான் ஆகுதே இல்லையா பாருண்ணா. தலை சும்மா கேட்குறாங்க. அதுவும் தலை நெஸ் தான் சாப்பாக்கு. தனியாக ஒரு மாடு இருக்குது, சிங்கிள் மாடு. இது வண்டி மாடு ஏர் மாடுங்களாண்ணா? குமார் மாடேவா அது? ரேஸ் ஆல்ரெடி ஓடி இந்த மாடு தான். ப்ரைஸ் எல்லாம் வச்சுருக்காண்ணா? ஓகே. இப்போ பல்லு வந்து கடைப்பல்லு. ஓகே. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 1 லட்ச ரூபா சொன்னோம். 1 லட்சம். ப்ரைஸ் எல்லாம் எங்கண்ணா ஒரு அடிச்சிருக்கு, ஏதாவது சொல்ல முடியுமா? செங்குட்டியில் 18வது பரிசு சாங்ஸு. இதில் அரியூரில் இந்த வருஷத்தில் வந்து கடைசி பரிசு சாங்ஸு. ஓகே. இந்த எருதுக்கட்டு ரேஸ் மாடுங்க, ப்ரைஸ் மாடு விற்பனைக்கு வந்துருக்கு. இப்போ அரியூர்லேயும் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு. செங்குட்டில் வந்து 14வது ப்ரைஸ் வாங்கியிருக்கு. இப்போ விற்பனைக்கு வந்துருக்குது. போன வருஷம் 2025 ப்ரைஸ் வாங்கியிருக்கு 14வது. இப்போ ரேட்டு கொஞ்சம் உடச்சி சொல்லுங்கண்ணா ஃபைனலாக. வாங்கிட்டு யாருக்கு வேணும் மாடு சொன்னேன். ஓகே. வந்து கேட்டாங்கன்னா தான் தெரியும். எப்படி நீங்கள் எவ்வளோக்கு வாங்கினீங்கண்ணா அந்த மாடு வாங்கும்போது? 3.5 லட்சம் வாங்கும்போது. 3.5 லட்சத்துக்கு வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ஏதோ எமர்ஜென்சிக்காக சேல் பண்ணுறாங்க.
1 லட்சம் சொல்கிறாங்க, நீங்கள் பேசி குறைச்சி வந்து வாங்கிக்கலாம். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்கிறீங்களாண்ணா? சொல்லுங்கண்ணா. நம்பர், ஃபோன் நம்பர் 99 40 94 95 92. இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயிலோட கேட்டுக்கலாம். எந்த ஊருங்கண்ணா? மேல்மனூர். நன்றிண்ணா. இங்கே ஒரு பாய்ச்சல் மாடு கட்டியிருக்காங்க, பார்க்கறதுக்கு ரொம்ப சீற்றமாக. சொல்லுங்கண்ணா, இந்த காளையை பற்றி சொல்லுங்கண்ணா. இது நிறைய பாய்ச்சல் பாயும். இதுக்கு முன்னாடி எந்த தெரு விட்டுருக்கீங்கண்ணா? போட்டுக்குது ஒரு 5-6 தெரு போட்டு. 5-6 தெரு போட்டுருக்கீங்க. தெரு ப்ரைஸ் மாடு போட்டுருக்கீங்களா இல்லை பாய்ச்சல் மட்டும்? என்ன பல்லுண்ணா அதுக்கு? 4 பல்லு. 4 பல்லு. எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? இதா 30,000 சொல்லுது. 30,000. எவ்வளோலையும் கேட்குறாங்கண்ணா? கேட்குறவங்க 24 கேட்குது. 24 கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ ஃபைனல் சொல்கிறீங்கண்ணா ப்ரைஸு? ஃபைனல் 23 ரூபாய்க்கு ஃபைனல் பண்ணிக்கிது. பல்லு 4 பல்லு. ஐயா கிட்ட எப்பவுமே கடியரி தான் நிறைய ஸ்பெஷல். தரமான பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். ஐயா வந்து ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தோம்னா அந்த கடியரி மாடு மட்டும் தனியாக சேல் பண்ணுவார். ஆல்ரெடி நிறைய மாடு சேல் பண்ணிகிட்டு இருப்பார். இப்போ ஒரு 6-7 மாடு வச்சுருக்காரு. விவரத்தை கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் ராஜா. அண்ணா நீங்கள் மொத்தம் எத்தனை மாடு கொண்டு வந்திருக்கீங்கண்ணா? 9 மாடு வந்துச்சுமா. 9 மாடு எடுத்து வந்திருக்கீங்க. ஓகே, ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஆனால் இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. என்ன ரகம்ண்ணா அது? இது ஜஸ்ட் இது வந்து சிந்து கலப்பு. ஆமாம். ஓகே, நல்ல அமைப்பு சூப்பராக இருக்கு. அண்ணா சொல்லுங்கள், சென்னைக்கு வரதுன்னு எவ்வளோ நாள் ஆகுண்ணா? சென்னைக்கு உடனே வருமா? இது உடனே வரும். சென்னைக்கு வர ஸ்டேஜ் தான் கரெக்டாக. பருவ மாடு. ஆமாம். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? 37,000 சொல்கிறேன். 37,000 சொல்கிறாரு. அண்ணா இன்னும் ரேட் சொல்லுங்கண்ணா உடச்சி. 33 கேட்டுக்கிறேன் ராஜா. கொடுக்கல. ஓகே, 33 வரையும் கேட்குறாங்க சந்தையில். இப்படி வாமா, இப்படி ஓட்டு பாரு. பாரு. அண்ணா இந்த மாடு சொல்லுங்கண்ணா. அது ஒரு நம்பர் தான். எவ்வளோ விலை சொல்கிறீங்கண்ணா? அது 25,000 சொல்கிறேன். 25 சொல்கிறேன். ஓகே அண்ணா. அடுத்ததுண்ணா? இது எச்எஃப் பட்டை. எச்எஃப் பட்டை. ஆமாம். இது விலை, இதோட மதிப்பு சொல்லுங்கண்ணா. இது 45 சொல்கிற மாதிரி. இதுவும் நல்ல சன்னிக்கு ஒரு ஸ்டேஜ் அண்ணா? ஆமாம் ராஜா. எல்லாமே பருவ மாடு தான் எடுத்துன்னு வரீங்க போல? பருவ மாடு தான். அண்ணனுக்கு இது அப்போ அது பெல் போடல. அதுவும் பாருங்க. இந்த மாடை பற்றி சொல்லுங்கண்ணா. இதுவும் ஹெச்எப்மா, ஒரிஜினல் பியூர் ஹெச்எப் இது. அண்ணா இந்த மாடுண்ணா? இதுவும் ஹெச்எப் தான். ஹெச்எஃப் தான். இது விவரம் சொல்லுங்கண்ணா. என்ன மதிப்பு சொல்கிறீங்க? இது 45 சொல்லுது. ஒரு 37 வந்தால் கொடுத்துடலாம். ஓகே, இப்போ செகண்ட் இதுண்ணா? ஆமாம், அது 47 சொல்லுது ராஜா. 47 அண்ணா? ஆமாம் ராஜா. எவ்வளோ விலையும் கேட்குறாங்கண்ணா மதிப்புங்க? அது 40 விட்டு கேட்குறாங்க. 40 தானே கொடுக்கலாம். 40 தானே கொடுக்க போகிறீங்க? அண்ணா சொல்லுங்கண்ணா, உங்களுடைய ஊர் பேர் சொல்லுங்கண்ணா. நம்ம மூளைக்கட்டு, அணைக்கட்டு பக்கம் மூளைக்கட்டு. பேர் வந்து நடராஜன். ஓகே. ஃபோன் நம்பரு 87 78 30 11 52. ஓகே. இன்னும் எத்தனை மாடு கைவசம் வச்சிருக்கீங்க? 6 மாடு இருக்குது. இன்னும் 6 மாடு இங்கே இருக்கு. பட்டியலண்ணா? பட்டியில் 7 மாடு இருக்குது. 7 மாடு இருக்கு. ஓகே. இப்போ நம்ம வந்து இந்த தரமாக வீட்டு வளர்ப்புக்கு வேணும் ஒரு மாடு, பால் மாடுக்கு வேணும், இல்லை நாங்கள் வாங்கி கண்ணு போடுறது வளர்த்து நாங்கள் வீட்டுக்கு வளர்ப்புக்கு வேணும், நல்ல பொருளை வாங்கி கொடுத்தோம். எல்லாத்துக்குமே வாங்கி தரேன். பண்ண வைக்கிறதா இருந்தாலும் சரி. ஓகே. எல்லாத்துக்கும் பண்ண வந்து வாங்கி தருவார். சிறந்த முறையில் தரமாக இருக்கும். தரலாம், வாங்கி தரல, நம்ம பொருளே கொடுக்கலாம். நம்ம பொருளே கொடுக்கலாம். எந்த ஒரு இதுக்கும் நம்ம கேரண்டியாக கொடுத்து அனுப்பலாம். ஓகே. இப்போ ஒரு மாடு வாங்கிட்டு போகிறேன், மேப் எடுக்கல, ஏதாவது அதெல்லாம் மாற்றி கொடுக்கலாம். நீங்கள் மாற்றி தருவீங்க நம்பிக்கையா? கண்டிப்பாக. இவங்களும் நம்ம கஸ்டமர் தான். அப்படிங்களா? மாற்றி கொடுக்கலாம். ஓகே. சரி அண்ணா, நீங்கள் உங்கள் பேர் எந்த ஊருண்ணா? ஊர் போலூருங்க. போலூர்லேருந்து வரீங்க. ஐயா கிட்ட எவ்வளோ நாள் மாடு வாங்குறீங்க? அவர் 10 வருஷமா மாடு வாங்கிட்டு. அப்படிங்களா? நல்லா ஹெச்எப் மாடே கொடுப்போம். நல்லா ஹெச்எப். நீங்கள் வியாபாரி விவசாயிங்களா? ஆமாம். நீங்கள் வியாபாரியா விவசாயிங்களா? வியாபாரி தான். ஓகே ஓகே, ரொம்ப நன்றிண்ணா. இவங்கெல்லாம் எருதுகட்டு ஃபேன்ஸ், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூவாக பார்க்குறாங்களா? கண்டினியூவாக பாருங்கடா. ஓகே, பாய் 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 பாய். யூடியூப் சேனலில் கண்டிப்பாக போடுறேன் பாருங்க.
இந்த சர்க்கிளில் வந்து எருமை மாடு நிறைய எடுத்துகிட்டு வருவாங்க. எருமை மாடே 1 லட்சம் 1.5 லட்சம் சொல்லுவாங்க. ஆமா 23 மேல அந்த பையன் குமருக்கு தரணும் 8500 ரூபா. வணக்கம். வணக்கண்ணா. உன் பேருமா? லோகேஷ். லோகேஷ் எந்த ஊருங்க? ஆற்காடு. ஆற்காடுலேருந்து வர்றாரு லோகேஷ். ஒரு எருமை மாடு எடுத்து வந்திருக்காரு. இது எத்தனாவது ஈத்து கண்ணு போட போகுது? இது நான் 4வது ஈத்து போட 4வது ஈத்து போட போகுது. இப்போ சனியா இருக்கா? சனியா இருக்குண்ணா. எத்தனை லிட்டர் பால் கொடுக்குமா 2 வேளைக்கு? 2 வேளைக்கு 9 லிட்டர் கறக்கும். 9 லிட்டர் கறக்கும் 2 வேளைக்கு சேர்த்து. எவ்வளோ வேலை சொல்றீங்க? 90,000 சொல்றேண்ணா. 90,000 சொல்றீங்க. இன்னொரு ரேட் உடச்சி சொல்லுங்களேன். 85,000 வந்தா கொடுத்துருங்கண்ணா. 85,000 வந்தா தருவீங்க. இதோட கண்ணா இது? இல்ல இது சனா, இது கண்ணு மட்டும். சரி இது தனி, இந்த மாடு மட்டும். ஓகேம்மா, நன்றி.